சந்தோஷத்தின் வாழ்வே. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 வசனம். ஆமென். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்கிறேன். பிலிப்பியர் 4. கர்த்தாவின் மேல் அழுகிறேன். கர்த்தரின் கல்வியையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் தேவனும் என் ரட்சகை கொண்டு என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். துதிக்கும் பாட்டுகளாகிய கர்த்தரை நெற்றிக்கொள்கிறேன். என் சத்துருக்கள் உண்டார். நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. தூசண பிரகாசம் என்னை பயன்படுத்தியது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்கள் என்னை நினைந்தது. எனக்கு உண்டான மேற்கத்தில் கர்த்தரை நெற்றிக்கொள்கிறேன். என் தேவனை நோக்கி அபயமிடுவேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை என் கூப்பிடுதல் சன்னிதிக்கு அதை செய்து அப்பொழுது பூமி அசைந்தது அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடி அசிகாரங்கள் குறைந்து அசைந்தது. அவர் ஆசையில் இருந்து புகையை விட்டு அவர் வாயில் இருந்து பச்சைகளை பின்பற்றப்பட்டது. அதனால் காண்கின்றது. கீழே இழந்தமாக சென்ற காட்டில் சென்று சங்கீதம் 18. சங்கீதம் 128 முதல் கடைசி வரை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், எனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவியின் வீட்டவர்களை கணித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் பந்தி சற்று முறையோ கணக்கன்று போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனை ஆசிர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் ஆசீர்வாதத்தை காண்பாய். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே பொய் முதலும் கவடு நாவுகளுக்கும் என் ஆத்துமாவே தத்துவையும். சங்கீதம் 102. மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை நான் நம்பி இருக்கிற தேவன் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாழாய்க்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் போவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரலில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாய்க்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீர் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபதமாக்கி கொண்டாய். ஆகையால் கொல்லம் உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:1-10.